அனைவருக்கும் வணக்கம். சற்றம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் மீண்டும் கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர். குறிப்பாக எந்த நாட்கள் எந்த மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் இளமை இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம். மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். கிழக்கு திசை காற்று வேக மாறுபாடு காரணமாக இன்றைய நாட்கள் தென் தமிழகத்தில் குறிப்பிட்ட மாவட்டங்களும் வட தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்கள் கனமழை பெய்துள்ளது. குறிப்பாக புதுவை, காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் இன்றைய நாட்கள் குறிப்பிட்ட பகுதியில் மட்டும் கனமழை பெய்ததாக அறிவிக்கப்பட்டனர். அதன்படி தமிழகத்தில் நாளை மற்றும் நாளை மறுதினம் தமிழ்நாடு, புதுவை, காரைக்கால் பகுதியில் பல்வேறு மாவட்டங்கள் குறிப்பிட்ட இடங்கள் மட்டும் கனமழை கொட்டித்திருக்கின்றன. தற்போது வானிலை ஆய்வு முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டனர். வரக்கூடிய சனிக்கிழமையான ஜனவரி மாதம் 18ஆம் தேதியான அன்றைய நாட்கள் கடலோர தமிழகத்தில் குறிப்பிட்ட இடங்களிலும் உள் தமிழகத்தில் ஒரு சில இடங்கள் புதுவை, காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை கொட்டித்திருக்கிறது. தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர். அதன்படி தமிழகத்தில் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்கள், காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் அன்றைய நாட்கள் கனமழை பெய்யுள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர். அதேபோல் ஞாயிற்றுக்கிழமையான ஜனவரி மாதம் 19ஆம் தேதி கடலோர தமிழகத்தில் அநேக இடங்கள், உள் தமிழகத்தில் ஒரு சில இடங்கள் கனமழை கொட்டித்திருக்கின்றன. தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர். அன்றைய நாட்கள் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மற்றும் காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் கனமழை கொட்டித்திருக்கின்றன. தற்போது அறிவிக்கப்பட்டனர். தமிழகத்தில் வரக்கூடிய ஜனவரி மாதம் 20ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுவை, காரைக்கால் பகுதியில் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் கனமழையும் பல்வேறு பகுதிகளுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும். தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர். தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகள் லேசர் முதல் மிதமான மழையும் அவ்வப்போது இடியக்கூடிய கனமழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலையாக 32 முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக 26 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர். நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தென் தமிழக கடலோர பகுதி, கன்னியாகுமரி கடலோர பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்தில் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக்கொண்டால் மீனவர்கள் அப்போதைக்கு மட்டும் நாளை நாட்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என தற்போது மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர். நன்றி, வணக்கம்.